இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பூவாழை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சு பாக்ஸுக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூவாழை புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். 1 கப் ரவையை போட்டு நல்லா வறுத்துருங்க. கொஞ்சம் பொடியாக இருக்கிற ரவையாக எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் தட்டி ஆற வச்சுக்கலாம். இதில் 3/4 கப் வெல்லம் போட்டுக்கலாம். அரை கப் துருவன தேங்காய், 2 ஏலக்காயும் பொடிச்சு போட்டுருக்கேன். ஒரு பிஞ்சு உப்பு டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். 2 வாழைப்பழம், நீங்கள் எந்த பழம் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சிருங்க. இதை மாதிரி நல்லா கொலன்னு இருக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாழை இலை, நான் வாழை இலை எடுத்து நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் இதை மாதிரி வச்சு இதை மாதிரி வச்சுருங்க. வச்சு இப்படி மடக்கி வச்சுருங்க. இது இட்லி பாத்திரத்துலேயும் வச்சு அவிக்கலாம், ஸ்டீமர்லேயும் வச்சு அவிச்சிக்கலாம். இதை மாதிரி சேப்பாக வச்சுருங்க. வச்சு எல்லாம் மடக்கி வச்சுக்கிடுங்க. இப்போ ஸ்டீமரில் நான் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் இட்லி பானையில் இதை மாதிரி வச்சு வேக வச்சுக்கோங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாம். லஞ்சு பாக்ஸுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடுங்க. செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வெந்துருச்சு. செம்ம டேஸ்டான பூவாழை புட்டு தயாராகிட்டு.